ஸ்டீவன் டைலர் அப்படின்ற இவர் வந்து வால் ஸ்ட்ரீட்ல ஒரு ட்ரேடரா இருக்காரு. இவருக்கு எமிலி அப்படின்னு சொல்லி இவரோட ரொம்பவே யங்கான ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஸ்டீவன் எமிலி கூட பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ணாததுனால எமிலிக்கு ஸ்டீவன் மேல இருக்க லவ்வே போயிடுது. அதனால டேவிட் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் கூட அஃபேர்ல இருக்காங்க. ஸ்டீவன் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்ற முடிவுல இருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஒரு பார்ட்டியில டேவிட்டும் எமிலியும் தனியா பேசிட்டு இருக்கிறத ஸ்டீவன் பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் டேவிட் டைரக்டாவே போய் மீட் பண்றாரு. ஸ்டீவனுக்கு இவங்க ரெண்டு பேரோட அஃபேரை பத்தி மட்டும் இல்ல, டேவிட்டோட பாஸ்ட பத்தியும் தெரிஞ்சிருக்காரு. டேவிட்டோட நிஜ பேர் வந்து வின்ஸ்டன். இவரோட வேலையே பணக்கார பொண்ணுங்களா பார்த்து அவங்களோட பழகி அவங்க கிட்ட இருக்க காசெல்லாம் கறக்கிறது தான். இவர் ஏற்கனவே இதுக்காக ஜெயிலுக்கு போயிருக்காரு. அப்பதான் ஸ்டீவன் சொல்றாரு, நான் நினைச்சா இப்பவே உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும், இல்லாட்டி நான் உனக்கு காசு கொடுக்குறேன், நீ ஊரை விட்டு ஓடி போயிடு அப்படின்றாரு. அதை கேட்டதான் டேவிட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவரும் சரின்றாரு. ஸ்டீவன் அதுக்கு முன்னாடி எனக்காக நீ ஒரு வேலை செய்யணும் அப்படின்றாரு. என்ன வேலை அப்படின்னு கேக்குறாரு. எமிலியே போட்டு தள்ளிட சொல்றாரு. எதுக்குன்னு டேவிட் கேக்குறாரு. $5 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்றாரு. கேட்டதுமே டேவிட்டும் ஒத்துக்கிறாரு. எமிலியோட ஹஸ்பண்டும் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து எமிலியை கொன்னாங்களா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட கதை. ஒரு கேவலமான குடும்பம். ஸ்க்ரீன் பிளே வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் எண்டிங்கும் இருக்கு, அது சூப்பராக இருந்தது. வெல்கம் டு டே 94 ஆஃப் 100 Days 100 Movie Challenge. இந்த படத்தை சஜஸ்ட் பண்ண தரணி தரன் ப்ரோ உங்களுக்கு ரொம்ப நன்றி. 1954 வந்த ஆல்ஃபிரட் ஹிச்காக்கோட டயல் எம் ஃபார் மர்டர் அப்படின்ற படத்தோட ரீமேக் தான் இது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஆண்ட்ரூ டேவிஸ். 1998 ரிலீஸ் ஆன அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர் ஃபிலிம் தான் எ பெர்ஃபெக்ட் மர்டர். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் ரெண்டுத்துலயுமே இருக்கு. ஆனால் இந்தியன் சர்வர்ல இல்ல. டைம் இருந்தால் மறக்காம செக் பண்ணி பாருங்க.